யாராவது நீங்க போன தடவை 2 மணி வந்திருக்கீங்க. இப்ப அங்க பேசுறதுக்கு இங்க பேசுறதுக்கு ஏதாவது வித்தியாசம் உங்களுக்கு என்ன தெரியுது? தெரிஞ்சதை சொல்லுங்க. அதுக்கு என்ன காரணம்? நாங்க உங்களெல்லாம் பேச வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த தைரியம் வரதுக்கு தான். நீங்க இந்த சின்ன ஊர்ல இருக்கீங்க, அங்கெல்லாம் எப்படி இருக்கும் எப்படின்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா உங்களுடைய மனசுல தோன்ற விஷயங்கள் நிறைய பேச சொல்லி உங்க சார்லாம் சொல்றாங்க இல்லையா? நீங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாதான் அடுத்த லெவல். நீங்க இப்பதான் வந்து 8th வந்தப்புறம் வேற ஸ்கூல் போவீங்க, அப்புறம் காலேஜ் போகணும், வெளியூர்லாம் போய் படிக்கணும் போது உங்களுக்கு தைரியம் மனசுல வரணும். அதுக்கெல்லாம் ஒரு ஆதாரமா பேசிக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் பேச வைக்கிறது. அப்போதான் உங்களுக்கு அந்த மனசுல தைரியம் வரும். அந்த தைரியத்தால தான் நீங்கள் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண முடியும். எவ்வளோ பிரச்சனைகள் நிறைய பேர் கடந்து தான் வந்திருப்பீங்க, இந்த ஸ்கூல் வரதுக்கும் சரி, அதுக்கப்புறம் போகும்போதும் சரி. ஆனால் எதையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். நாங்களாம் இப்படி உட்காந்துருக்கோம் அப்படின்னாலே நாங்களும் கஷ்டப்பட்டு நம்ம மனசில் இந்த தைரியத்தை வெளில கொண்டு வந்தாலும் நம்ம மற்றவங்க முன்னாடி பேசவே முடியும். அந்த மாதிரி நீங்களும் எல்லாம் தைரியமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். சரியா? பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, இந்த இதில் எதுக்குமே பயப்படக்கூடாது. எப்பவுமே நேர்மையாக இருக்கணும். நம்ம மனசுக்கு பட்டதை நல்ல விஷயங்களை எப்பவுமே எல்லாத்துக்கும் சொல்லலாம். கெட்டது யார் பண்ணாலும் நீங்கள் அவங்கள விட்டு தள்ளி வந்துருங்க. அவங்க சொன்னால் கேட்க மாட்டாங்கன்னு அப்படி நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லி பிரயோஜனம்னா அவங்க கூட இனிமேல் சேரவே சேராதீங்க. இது எப்பவுமே சின்ன வயசுலேருந்தே மனசில் வச்சுக்கிட்டாதான் நீங்கள் வெவ்வேறு கிளாஸ் எல்லாம் போகும்போது அது உங்கள் மனசுலேயே இருக்கும். என்ன ஆனாலும் சரி, கண்டிப்பாக படிப்பை தொடர்ந்துட்டே தான் இருக்கணும். படிப்பை பார்த்துட்டு நிப்பாட்டவே கூடாது. அதையும் மனசில் வச்சுக்கோங்க எப்பவுமே. சரியா? ஓகேப்பா, ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. சாருக்கும் நன்றி சொல்கிறேன். சேர்மன் மாணிக்க வாசன் நடுநிலை பள்ளிக்கு 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். சார் பேர் வந்து வேல்முருகன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சார் வந்து சொல்லியிருந்தாங்க நம்ம வந்து நல்லா படிக்கணும், நம்ம வந்து படிப்பை மட்டும் நிப்பாட்டக்கூடாது, நம்ம நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மேம் வந்து சொல்லியிருந்தாங்க நம்ம கூட படிக்கிறவங்க வந்து அதாவது வந்து கெட்டது பண்ணா வந்து அவங்க நம்ம சொன்னாலே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து அவங்களோட சேரக்கூடாது, நம்ம வந்து விலைக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சார் சொன்னாங்க இந்த சுற்றுச்சூழல் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மேம் சொன்னாங்க நம்ம வந்து படிப்பு மட்டும் தான் நமக்கு வந்து முக்கியம், வாழ்க்கையில வந்து படிப்பு தான் நம்ம வந்து உயர்த்தணும், எந்த கஷ்டமா இருந்தாலும் நம்ம வந்து படிப்பை மட்டும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து என் வாய்ஸ் வந்து நிறைய ஊருக்கு கேட்கறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வாய்ப்பை நல்கிய HM சாருக்கும் மேம் சாருக்கு எல்லாருக்கும் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். யாராவது நீங்க போன தடவை 2 மணி வந்திருக்கீங்க. இப்ப அங்க பேசுறதுக்கு இங்க பேசுறதுக்கு ஏதாவது வித்தியாசம் உங்களுக்கு என்ன தெரியுது? தெரிஞ்சதை சொல்லுங்க. அதுக்கு என்ன காரணம்? நாங்க உங்களெல்லாம் பேச வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த தைரியம் வரதுக்கு தான். நீங்க இந்த சின்ன ஊர்ல இருக்கீங்க, அங்கெல்லாம் எப்படி இருக்கும் எப்படின்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா உங்களுடைய மனசுல தோன்ற விஷயங்கள் நிறைய பேச சொல்லி உங்க சார்லாம் சொல்றாங்க இல்லையா? நீங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாதான் அடுத்த லெவல். நீங்க இப்பதான் வந்து 8th வந்தப்புறம் வேற ஸ்கூல் போவீங்க, அப்புறம் காலேஜ் போகணும், வெளியூர்லாம் போய் படிக்கணும் போது உங்களுக்கு தைரியம் மனசுல வரணும். அதுக்கெல்லாம் ஒரு ஆதாரமா பேசிக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் பேச வைக்கிறது. அப்போதான் உங்களுக்கு அந்த மனசுல தைரியம் வரும். அந்த தைரியத்தால தான் நீங்கள் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண முடியும். எவ்வளோ பிரச்சனைகள் நிறைய பேர் கடந்து தான் வந்திருப்பீங்க, இந்த ஸ்கூல் வரதுக்கும் சரி, அதுக்கப்புறம் போகும்போதும் சரி. ஆனால் எதையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். நாங்களாம் இப்படி உட்காந்துருக்கோம் அப்படின்னாலே நாங்களும் கஷ்டப்பட்டு நம்ம மனசில் இந்த தைரியத்தை வெளில கொண்டு வந்தாலும் நம்ம மற்றவங்க முன்னாடி பேசவே முடியும். அந்த மாதிரி நீங்களும் எல்லாம் தைரியமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். சரியா? பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, இந்த இதில் எதுக்குமே பயப்படக்கூடாது. எப்பவுமே நேர்மையாக இருக்கணும். நம்ம மனசுக்கு பட்டதை நல்ல விஷயங்களை எப்பவுமே எல்லாத்துக்கும் சொல்லலாம். கெட்டது யார் பண்ணாலும் நீங்கள் அவங்கள விட்டு தள்ளி வந்துருங்க. அவங்க சொன்னால் கேட்க மாட்டாங்கன்னு அப்படி நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லி பிரயோஜனம்னா அவங்க கூட இனிமேல் சேரவே சேராதீங்க. இது எப்பவுமே சின்ன வயசுலேருந்தே மனசில் வச்சுக்கிட்டாதான் நீங்கள் வெவ்வேறு கிளாஸ் எல்லாம் போகும்போது அது உங்கள் மனசுலேயே இருக்கும். என்ன ஆனாலும் சரி, கண்டிப்பாக படிப்பை தொடர்ந்துட்டே தான் இருக்கணும். படிப்பை பார்த்துட்டு நிப்பாட்டவே கூடாது. அதையும் மனசில் வச்சுக்கோங்க எப்பவுமே. சரியா? ஓகேப்பா, ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. சாருக்கும் நன்றி சொல்கிறேன். சேர்மன் மாணிக்க வாசன் நடுநிலை பள்ளிக்கு 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். சார் பேர் வந்து வேல்முருகன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சார் வந்து சொல்லியிருந்தாங்க நம்ம வந்து நல்லா படிக்கணும், நம்ம வந்து படிப்பை மட்டும் நிப்பாட்டக்கூடாது, நம்ம நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மேம் வந்து சொல்லியிருந்தாங்க நம்ம கூட படிக்கிறவங்க வந்து அதாவது வந்து கெட்டது பண்ணா வந்து அவங்க நம்ம சொன்னாலே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து அவங்களோட சேரக்கூடாது, நம்ம வந்து விலைக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சார் சொன்னாங்க இந்த சுற்றுச்சூழல் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மேம் சொன்னாங்க நம்ம வந்து படிப்பு மட்டும் தான் நமக்கு வந்து முக்கியம், வாழ்க்கையில வந்து படிப்பு தான் நம்ம வந்து உயர்த்தணும், எந்த கஷ்டமா இருந்தாலும் நம்ம வந்து படிப்பை மட்டும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து என் வாய்ஸ் வந்து நிறைய ஊருக்கு கேட்கறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம்
சந்தோஷமா இருக்கு. இந்த வாய்ப்பை நல்கிய HM சாருக்கும் மேம் சாருக்கு எல்லாருக்கும் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.